பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். எப்படி இருக்கீங்க? கர்த்தருக்குள்ள சந்தோஷமாய் இருக்கிறீங்களா? இன்றைக்கு காலை பொழுது எப்படி இருக்குது? ஆண்டவரோடு நீங்க பேசினீங்களா? ஆண்டவர் உங்களோடு பேசி இருக்கிறாரா? இன்றைக்கு நாளில் ஆண்டவர் உங்களோடு கூட பேசின அனுபவத்தை பெற்று இருக்கிறீங்களா? ஆமா, ஆண்டவர் பரிசுத்தமுள்ள ஒரு வல்லமுள்ள தேவன். அவர் என்கிட்ட பேசுவாரா அப்படிலாம் நினைக்காதுங்க. அவர் நம்முடைய தகப்பன். ஒரு தகப்பன் பிள்ளைகிட்ட பேச விரும்புவாங்கல்ல, அதே மாதிரி தான். நீங்க பழகிட்டீங்கன்னா நம்முடைய இருதயத்துல கர்த்தர் பேசுகிற குரலை கேட்க முடியும். அதனால அந்த அனுபவத்துக்குள்ள நீங்க வந்துடணும். வேதத்தை தியானித்து ஜெபித்து ஆண்டவர் நெருங்கி வந்துட்டீங்கன்னா அந்த அனுபவத்துல வரலாம். 2 காரியத்தை ஆண்டவர் ஒரு ஊழியக்காரன் மூலமா சொல்லுகிறார். சகோதரரே, நீங்கள் துர்க்குணத்திலே குழந்தைகளை போல இருங்க. அப்புறம் நீங்க புத்தியிலோ தேறினவர்களா இருக்கணும். சில பேருக்கு என்னையா புத்தி இருக்குதா உனக்கு நீ கேட்கிற அளவுக்கு நடக்கக்கூடாது. நிறைய நல்லா யோசித்து நிதானித்து செய்யக்கூடிய ஞானம், அந்த புத்தி நமக்கு அவசியம். ஆனா குழந்தைகளை போல எப்படி இருக்கணுமா? துர்க்கோணத்திலே குழந்தைகளை பாருங்க. சின்ன பிள்ளைகள், ஒரு 2 வயசு 3 வயசு குழந்தைகளை பாருங்களேன். அவங்க கோபப்படும், பிடிவாரம் பிடிக்கும், ஆனா பொறாம இருக்காரு, பெருமை இருக்காரு, எரிச்சல் இருக்காரு, பகை இருக்காரு. அதான் குழந்தையுடைய சுபாவம். சிலர் ஒரு காரியத்தை பெற்றுக்கொள்ள பிடிவாரம் பிடிக்க, அவ்வளவுதான், அடுத்த நேரம் சரியாயிரும். அது மாதிரிதான் இருக்குமே தவிர யாருமேலையும் பொறாமப்படுறது, எரிச்சல் படுவது, கோபப்படுவது, இது மாதிரி சுபாவங்கள் குழந்தைகளும் இருக்காரு. அதனால தான் நீங்க துர்க்குணத்துல குழந்தைகளை போல இருங்க. சின்ன சின்ன குறைபாடு இருக்கலாம், அதுதான் இருக்கணும். அதை விட்டுட்டு வைராக்கியம், பகை, சண்டை, அடுத்த ஆளை பற்றி பேசுறது, இந்த மாதிரி காரியம் இருக்கக்கூடாது. குழந்தைகளை போல நீங்க மாறுங்க. என்ன அந்த இருதயத்தை எனக்கு தாங்கன்னு சொல்லுங்க. இயேசு கிறிஸ்து ஒரு முறை சொல்றாரு, நீங்கள் மனம் திரும்பி சிறு குழந்தைகளை போல ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிக்க முடியாதுன்னு சொல்றார். அப்ப நம்ம மனம் திரும்பி பாவத்தை விட்டு சிறு குழந்தைகள் சுபாவம் எனக்கு வேணும் ஆண்டவரேன்னு கேட்கணும். குழந்தைகளை போல ஒரு தாழ்மை, அன்பு, மன்னிக்கிற சுபாவம், என வைராக்கியமா வச்சுக்கொள்ளாத ஒரு குணம், இது மாதிரி ஒரு சுபாவம் எனக்கு வேணும் ஆண்டவரேன்னு நம்ம மாறணுமா. அப்போ துர்க்குணத்திலே குழந்தைகளை போல இருங்க. புத்தியில தேறினவர்களா இருக்கணும். புத்தியில சிலர் குழந்தைகள் மாதிரி இருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? என்ன சின்ன பிள்ளை மாதிரி நடந்துக்கிற அப்படி சொல்ற மாதிரி நடக்கிறீங்களா நீங்க? அல்லது தேறினவர்களா, விவரமா? அப்போ அது கர்த்தர் தான் அந்த ஞானத்தை தரணும், அந்த புத்தியை தரணும். அப்போ அதை கேட்கணும். ஆண்டவரே, புத்தி எனக்கு தாங்க, ஞானத்தை எனக்கு தாங்க. நான் எதை செய்தாலும் நல்ல புத்தியோட நான் யோசித்து நிதானித்து செய்யணும் அப்படின்னு கேட்கணும். அதுல குழந்தைகள் போல அறிவீனமா நடந்து கொள்ளக்கூடாது. சரியா? இப்ப ஆண்டவர்கிட்ட சொல்லுங்களேன், ஆண்டவரே, நான் துர்க்குணத்தில குழந்தைகளை போல நான் இருக்கணும். நிறைய வைராக்கிய, பாவம், இந்த காரியத்துல இடம் கொடுத்துடக்கூடாது. என் இருதயத்தை குழந்தையின் இருதயமா மாற்றும். புத்தியில நான் தேறினவனா இருக்கணும். நல்ல புத்தியை கொடுங்க, ஞானத்தை கொடுங்க, அறிவை கொடுங்க. அதுக்காக ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமேன், ஆமேன்.